ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாக ஸ்தோத்திரம். இந்த வசனம் கலப்பில்லாதது. அல்லேலூயா. இந்த வசனம் துப்புரவானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனம் திருடப்பட்டது அல்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் அப்படின்றீங்களா? அதனால் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு யாரோ ஒருத்தர் பிரசங்கத்தை அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. அப்படின்னா உட்காந்து நானே ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும், உங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அதுதான் வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் எல்லாம் மேகி பார்ட்டிங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் மேகி பார்ட்டிங்க. புரியலையோ? நீங்கள் எல்லாம் மேகி பார்ட்டிங்கன்னு என்னதுங்க? ஆமாம், எடுத்து தண்ணியை ஊற்றி உடச்சி போட்டால் தீர்ந்தது, செஞ்சிடலாம். அது எல்லாருமே நானும் செய்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நானும் செய்கிறேன். ஆனால் பிரியாணி செய்ய சொன்னீங்கன்னா வாய்ப்பே இல்லை. என்னதுங்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை திடீர்னு ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்கணும், உட்காந்து ஜெபம் பண்ணி எடுக்க முடியுமா? நேரம் இருக்காது. ஆனால் எனக்கு வேலையே அது தான். கர்த்தருடைய பாதத்தை உட்காந்து, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்ன வியாக்கியானத்தை கொடுக்குறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் அந்த வியாக்கியானங்களை சொல்லித் தருவார். அல்லேலூயா. வியாக்கியானங்களை சொல்லித் தருவார். அதனால் நானே இந்த வசனங்களுக்கு வியாக்கியானம் எடுத்து அதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். இது தேவன் கொடுத்தது, என்னுடைய அறிவில் வந்ததல்ல, தேவன் கொடுத்தது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது தேவன் கொடுத்தது. அப்போது ஸ்தோத்திரம். போன வாரத்தில் வாசித்தோம், மத்தேயு 14:30 வாசித்தோம். எப்பொழுது நமக்கு பயம் வரும்? சரிங்களா? எப்பொழுது பயம் வரும்? சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு என்ன வச்சுருங்க, பயம் வரும். பேரு தான் பெத்த பேர், தாக நீல் இல்லேதும்பாங்க. சரிங்களா? நமக்கு பேர் பெருசு, விசுவாசி. ஆனால் என்ன செய்யாதுங்க, ஒரு பிரச்சனை வந்தால் பேதுரு பேர் கற்பாறை. பேதுரு பேர் என்னங்க? கற்பாறை. அப்படின்னு என்னதுங்க? அசைக்க முடியாத நம்பிக்கை. சன் டிஎம்டி ராடுகள் விளம்பரம் பார்த்துருக்குறீங்களா? சன் டிஎம்டிக்கு விளம்பரம் என்னதுங்க? அசைக்க முடியாத நம்பிக்கை, சன் டிஎம்டி ராடுகள் அப்படின்னு சொல்லி அந்த ராடுக்கு விளம்பரம். அதுபோல் பேதுருன்னு என்ன அர்த்தங்க? அசைக்க முடியாது, கற்பாறை. ஆனால் ஒரு சில நேரங்களில் பாறையும் அசையுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சில நேரத்தில் பாறையும் என்ன செய்கிறது? அசைகிறது. அப்போ பேதுரு அசைந்தான். பேதுரு அசைந்ததுக்கு காரணம் என்ன? சூழ்நிலைகள் மாறும்போது. ஏன் சூழ்நிலைகள் மாறுது தெரியுங்களா? நான் உன் கூட இருக்கிறேங்கிறதுக்கு தான். அல்லேலூயா. பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்பதற்காகத்தான். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு என்ன வரக்கூடாதுங்க? பயம் வரக்கூடாது. பேதுருக்கு என்ன வந்தது? பயம் வந்தது. கடல் மேல், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடக்க எனக்கு உதவி செய்யன்றான். நடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அலைய பார்க்குறான், கொஞ்ச நேரத்தில் புயலை பார்க்குறான், கொஞ்ச நேரத்தில் இருட்டை பார்க்குறான், முழுக ஆரம்பிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது தேவ மக்களே, தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சூழ்நிலை மாறுகிறது என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்பதற்காகத்தான் சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே தேவன் நம்மை சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? பயம் வரக்கூடாது. டாக்டர் முடிஞ்சது, நீ இதை தான், அவ்வளோ தான், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, சரிங்களா அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன வரக்கூடாதுங்க? பயம் வரக்கூடாது. ஏனென்றால் அவைகளை மாற்றுகிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் மாறும்போது என்ன செய்யக்கூடாதுங்க? நமக்கு பயம் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாருங்க? இருக்கிறார். சரிங்களா? காலையில் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம், சிங்கத்தின் மேலும் நடந்திடுவேன், வீரியன் பாம்பின் மேலும் நடந்திடுவேன், சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரேன்னு ஒரு பாட்டு பாடினோம். பாடும்போது நான் பாஸ்டர்மாகிட்ட கேட்டேன், அப்போ ஏன் பாப்பா இது சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஏதோ ஒரு காரியத்தை சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் வந்து தெரியுமா? சிங்கத்தை படைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. பாம்பை படைத்தவர் கர்த்தர். விரியன் பாம்பு பவுலின் கையை கவ்வி கொண்டது. ஆனால் பவுல் சாவான் என்று பார்த்தாங்க, சாகலை. காரணம் என்ன தெரியுமா? பாம்பையும் படைத்து அதுக்குள்ளே விஷத்தை வைத்தவர் கர்த்தர். அவர் ஸ்தோத்திரம், ஏன் பிள்ளைய கடிக்கிறியா, உன் விஷத்தை கட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த விஷம் உள்ளே போகாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா அவைகளை படைத்தவர் கர்த்தர்.
ஸ்தோத்திரம். கடந்த நாளில் பாருங்கள், காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் மாணிக்கம், படுகாம்மா, இங்கே அதிகரெட்டின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தோட்டத்தில் குனிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு காட்டெருமை வந்து அவளை முட்டி தூக்கி அடித்து பெரட்டி எடுத்து கடைசியில் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, செத்துட்டாங்க. அந்த அம்மா செத்துட்டாங்க. அப்போது நம்ம இருக்கிற எல்லா ஏரியாலையும் என்ன இருக்குதுங்க, காட்டெருமை இருக்கிறது. அப்போ உடனே நம்ம அதை கேள்விப்பட்டோம்னு என்னது, நம்மளும் வேலை செய்ய மாட்டோம். கொஞ்சம் ஃபார்மில் வேலை செய்யும்போது காட்டெருமை வந்துருச்சா, இந்த மாணிக்கம்மாவை முட்டின மாதிரி நம்மளையும் முட்டி பெரட்டிடுமா, இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு என்ன செய்வோங்க, உஸ்ஸுன்னு சவுண்டு வந்தாலும் ஓடுறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். உஸ்ஸுன்னு ஏதோ வேறு காற்று உஸ்ஸுன்னு சவுண்டு வந்தால் கூட என்ன செஞ்சிருவோங்க, ஓடிடுவோம். ஏன்? சூழ்நிலை நம்மை பயமுறுத்துகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, அவைகளை படைத்தவர் நான். அல்லேலூயா. அவைகளை படைத்தது நான்ப்பா. நான் சொன்னால் யானை ஓடி வந்தாலும் ஸ்தோத்திரம், என் மகன் போகிற நில்லுன்னா யானை நிற்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அதனால் நாம் எவைகளை பார்த்து, புளியை பார்த்தோம், எதையும் பார்த்தோம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை படைத்தவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் சூழ்நிலைகள் என்ன செய்யக்கூடாதுங்க, ஐயோ புளியை பார்த்துட்டேன், கை காலெல்லாம் என்ன செய்யுது, நடுங்குது, பாஸ்டர் இனிமேல் நான் ஜெபத்துக்க வரமாட்டேன், சரிங்களா? ஆனால் பாருங்கள், அந்த சூழ்நிலைகள் ஏன் வருதுன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு தான். நான் எப்போவுமே சொல்லிடுவேன், இந்த இபிசி கிளாஸுக்கு போகும்போது, ஏசப்பா நான் 8:30 மணிக்கு வரும்போது ஏதாவது காட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இபிசிக்கே போக மாட்டேன், சரிங்களா? ஏன்னா பயம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏதாவது காட்டிட்டீங்க. நான் வந்த புதுசில் காட்டெருமே அங்கே நிற்கும் பாருங்கள், இங்கேயே வண்டி திருப்பி பீட்டரையாவுக்கு தெரியும். ஒரு தடவை ப்ரேயர் போயிட்டு வரும்போது காட்டெருமை அங்கே நிற்குது, நான் வண்டி திருப்பிட்டு போகிறேன். இவர் பெண்ணை ஏன் பாஸ்டர்னாரு, காட்டெருமை நிற்குன்னு, வாங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். அவர் ஒதுங்கி அப்படியே போயிடுச்சு, சரிங்களா? அப்படி என்னதுங்க, பயந்தாள். காட்டெருமை அங்கே நின்று இங்கே வண்டி திருப்பிடுவேன். அதனால் நான் சொன்னேன், அப்படி ஏதாவது காட்டிட்டீங்க நான் இபிசிக்கே போக மாட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் டீச்சிங் எடுத்தேன், ஒரு நாள் ஒரு மிருகத்தை பார்க்கல. ஆண்டவர் என்னை அருமையாக நடத்தினார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அதனால் சூழ்நிலைகள் மாறும்போது என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, சோத்திரம் ஹார்ட் போயிடுச்சு, நுரையீரல் போயிடுச்சு, பயப்படாதீங்க. சோத்திரம், சுகம் தரும் தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ டாக்டர் சொல்கிறது பொய்யா, அப்போ இயேசுநாதர் செய்தது பொய்யா? அல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்க, அப்போ டாக்டர் சொன்னது பொய்யா பாஸ்டர், அப்போ இயேசுநாதர் செஞ்சது பொய்யா? அல்லேலூயா. சோத்திரம். அந்த ஐயா வடிவேல் ஐயாவுக்கு டாக்டர் சொல்லிட்ட 2 நுரையீரலும் போயிடுச்சு, ஹார்ட்டு 90% முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஒரே இருமுனா ரத்தமாக வருது, யூரின் ரத்தமாக போகுது, அப்படி இப்படின்னாரு. யா ஸ்தோத்திரம், கர்த்தர் நன்மை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோம், தண்ணி எடுத்துங்க, எண்ணெய் எடுத்துங்க, ஜெபம் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரின் ரத்தமாக போகல, ஸ்தோத்திரம், நுரையீரல் சளி துப்புனாலும் ரத்தமும் வரல, எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கிற பாஸ்டர், இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்து சர்ச்சை கூட்டிகிட்டு சர்ச்சில் செக்யூரிட்டியாக உட்காந்துருக்கிறேன். ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ இது பொய்யா? தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, சோர்ந்து போகக்கூடாது. நாம் கர்த்தரை பிடித்து கொள்வோம். சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் ஏன் மாறுதுன்னா, நம்முடைய வாழ்க்கை படகுலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிறது. ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். சோத்திரம். 2வது பயம். இந்த வாரத்தில் நான் மெசேஜ் முடிக்கிறேன், அடுத்த வாரத்தில் வேறு ஒருத்தர் மெசேஜ் தருவாங்க, சரிங்களா? அதனால் இந்த வாரத்தில் என்னுடைய தேவ செய்தியை முடிக்கிறேன். இது என்ன செய்யாது, தொடராது, தொடரும் அப்படின்னு போட்டுருவோம் பாருங்கள், சீரியல் தொடர்ற மாதிரி. இந்த வாரத்தில் முடியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், இந்த வாரத்தில் முடிஞ்சிடும், அடுத்த வாரம் என்ன செய்யாது, இது தொடராது. சோத்திரம். 2வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது அதிகாரத்தில் 1வது வசனம். வேகமாய் வாசிங்க, ஒரு 15 நிமிடம் நான் வேகமாய் முடிக்கிறேன். சத்துருவால் வரும் பயம். ஃபஸ்ட்டு சூழ்நிலைகள்னாலே நமக்கு என்ன செய்யுங்க, பயம் வரும், சரிங்களா? பயம் எப்பொழுது வருகிறதுனா, ஃபஸ்ட்டு நமக்கு சூழ்நிலைகள் மாறும்போது என்ன செய்யும், பயம் வரும். ஆனால் என்ன செய்யக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. பயப்பட்டால் நாம் யாரல்ல, அன்பில் பூரணப்பட்டவர்கள் அல்ல. என்ன அன்பு?
ஏசப்பா என்னோடு இருக்கிறார். ஆமேன். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஏசப்பா என் கூட இருக்கிறார், என்னை விடமாட்டார், என்னை நடத்துவார். சோத்திரம். இந்த வியாதி என்னை அழிக்காது, இந்த வியாதி என்னை கொண்டு போகாது. சோத்திரம். ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு, நான் அவரை உறுதியாக பிடிச்சிக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரெண்டாவது பயம் எப்படி வருதுங்க? சத்துருக்களால் வரும் பயத்துக்கு என்னை விலக்கி காத்தரலும். அப்போ சத்துருவால் நமக்கு என்ன செய்கிறதுங்க? பயம் வருகிறது. சரிங்களா? பேதுருனா கட்பாறை, தாவீதுனா பிரியமானவன் அல்லது அன்பானவன். தாவீதுனா என்ன அர்த்தங்க? பிரியமானவன் அல்லது அன்பானவன். ஆங்கிலத்தில் சத்துருவால் பயத்துக்குன்னா ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் த எனிமி. ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் த எனிமி அப்படின்னா எதிரியினுடைய முகத்திற்கு. சரிங்களா? எதிரியினுடைய முகத்துக்கு என்னை விலக்கி காத்தரலும். சரிங்களா? அப்போது நமக்கு சத்துரு யார் தெரியுங்களா? சாத்தான் தான் முதல் சத்துரு. சரிங்களா? யார் சத்துரு நமக்கு? சாத்தான் தான் முதல் சத்துரு. ரெண்டாவது யார் சத்துரு? வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனம். முதல் சத்துரு சாத்தான். அவன் வீட்டாரே. சரிங்களா? ரெண்டாவது சத்துரு யாருங்க? அவன் வீட்டாரே சத்துரு. யோபுக்கு சத்துரு யாருங்க? சொல்லுங்களேன். அவன் பொண்டாட்டி. யோபுக்கு அவன் பொண்டாட்டியே சத்துரு. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்ல, மனைவியே சொல்கிறா பாருங்களேன். அப்போது மனைவியே சொல்லும்போது சகோதரமார்கள் சொல்லணும், என்னை அழைச்சி என்னை நடத்தின கர்த்தர் எனக்கு துணையாக உன்னை கொடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நான் எப்போவுமே சொல்லுவேன், என் மனைவி இருந்தாலுமே நான் தனிமையாக இருக்கும்போதே என்னை அழைச்சிட்டிங்க, பேச்சுலராக இருக்கும்போதே என்னை அழைச்சிட்டிங்க, என்னை அழைச்சி இதுவரையும் நடத்திட்டீங்க. உனக்கு நீ தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு துணையை கொடுத்தீங்க. அல்லேலூயா. அப்போது என் மனைவி பெருசா, என்னை அழைத்த இயேசு பெரியவரா? அல்லேலூயா. இயேசு தான் பெரியவர். அப்போ அந்த மனைவியே கூட நமக்கு விரோதமாக எழும்பலாம், அந்த கணவனே கூட நமக்கு விரோதமாக என்ன செய்யலாம்? எழும்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்கள் நமக்கு வரும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். அப்போது பாருங்கள், தாவீது சத்துருவால் வரும் பயத்துக்கு. சரிங்களா? பிசாசு எப்படி வருவான்? பிசாசு எப்படி வருவான்? டைரெக்டாக வருவானா? வரமாட்டான். எப்படி வருவான்? மனுஷங்க மூலியம்தான் வருவான். சரிங்களா? சரி, தாவீதுக்கு யார் சத்துரு? ஃபஸ்ட்டு சத்துரு யாருங்க? பிசாசு ஃபஸ்ட்டு சத்துரு நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது சத்துரு யார் தாவீதுக்கு? கரெக்டாக சொல்லுங்கள். மாமனார். ரெண்டாவது சத்துரு யாருங்க? மாமனார். எப்பொழுதுமே தாவீதை கொல்லுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? ரெடியாக இருக்கிறான். எப்பொழுதுமே ஈட்டியை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அவனை கொன்றுவேன். நல்ல புத்தி இருக்கிறோம் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையை நீட்ட மாட்டான். பிரலையிலே சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையை நீட்டினா அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சாபம். பிரலையிலே சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியை பெற்ற தாவீதுக்குள்ளே அந்த சிந்தை இருந்தது. அதனால எந்த ஊழியக்காரனையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. மாறாக அந்த ஊழியக்காரனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த ஊழியக்காரன் மேலேயும் அபிஷேகம் பண்ண. ஏன்னு கேட்டால், ஊழியக்காரன் தப்பு செஞ்சா கர்த்தராச்சு, ஊழியக்காரனாச்சு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தப்பு செஞ்சா அபிஷேகம் பண்ணப்பட்டவனாச்சு, அபிஷேகம் பண்ணினவராச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நமக்கு என்ன கிடையாதுங்க? உங்களையும் என்னையும் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தவில்லை. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நம் கையை போட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமாய் மாறிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிதாபமாய் மாறிவிடும். ஏன்னா தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சவுலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் தாவீது சொல்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் கையை போட மாட்டேன்றான். ஆனால் சவுல் சொல்கிறான், அவனை ஒரு நாளில் கொன்று போட்டுருவேன், சமயம் கிடைக்கும் போது அவனை செஞ்சிருவேன், போட்டு தள்ளிடுவேன். சோத்திரம். போட்டு தள்ள முடிந்ததா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போட்டு தள்ள முடியல. ஏன்னா தாவீதுனுடைய கூற்று சரி, சவுலினுடைய கூற்று தவறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதுனுடைய கூற்று சரி, சவுலினுடைய கூற்று தவறு.
அதனால தாவீதோட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாய் சத்துரு ஈட்டியோட வந்தாலும் போட்டு தள்ளுவேன்னு சொன்னாலும் பயப்படாதீங்க, நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ சத்துருக்களாலே வரும் பயத்தை என்ன செய்யுங்க, நீக்கி அருளும். ரெண்டாவது தாவீதுக்கு எதிரி யாருங்க? நான் வசனம் நிறைய எழுதி வச்சுக்கிறேன், அதை வாட்சனா நமக்கு நேரமாயிரும். மாமனார் ஃபர்ஸ்ட் எதிரி, ரெண்டாவது எதிரி அவங்க மகன், கர்ப்ப பிறப்பு. யாருங்க? அப்சலோம். சரிங்களா? என்னதுங்க? கர்ப்ப பிறப்பு அப்சலோம். சரிங்களா? அப்சலோம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க சொன்னாதான் தெரியும் பாஸ்டர். சமாதானத்தின் தந்தை. அப்சலோம்னு என்ன அர்த்தங்க? சமாதானத்தின் தந்தை. நான் தான் சொல்லிட்டேன், பேரு சமாதானத்தின் தந்தை. ஆனால் அப்பாவை கொல்றதுக்கு என்ன செஞ்சிட்டான்? துணிஞ்சிட்டான். சரிங்களா? இவன் சமாதானம் பண்ணுறவன் சமாதானத்தின் தந்தை அல்லது அமைதியின் தந்தை. அப்சலோம்னு என்ன அர்த்தங்க? சமாதானத்தின் தந்தை, அமைதியின் தந்தை. சரிங்களா? ஆனால் சமாதானத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறான்? சண்டை மூட்டி விடுறான். சரிங்களா? என்ன பண்ணுறான்? சண்டை மூட்டி விடுறான். ஒருத்தனுக்கு என்ன செய்யுங்க, சண்டை போட்டு மண்டையை உடச்சிங்க, நான் உட்காந்து என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிற ஆளுகளாக இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சண்டையை மூட்டி விட்டு நீங்கள் மண்டையை உடச்சிக்குங்க. அதை நான் பார்த்து என்ன செய்வேன்? முடிஞ்சால் யூடியூப்பில் ரீல்ஸ் போடுவேன். சரிங்களா? அப்படின்னு பெஞ்சமின் பிரதர் தப்பாக நினச்சிடாதீங்க, அவர் வீடியோ எடுக்கிறதுனால. இல்லை, ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சிருவாங்க, நம்ம உலக பழமொழி எதைய குழந்தையும் கிள்ளிடுவாங்க, தொட்டிலையும் ஆட்டுவாங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சண்டையும் மூட்டி விட்டுருவாங்க, சமாதானமும் என்ன செய்வாங்க? சரி பரவாயில்ல, இந்த சாக்கில் பாஸ்டர் 4 திட்டானவன் பரவாயில்ல, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. ஸோ நான் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, அப்படி அல்ல. இந்த அப்சலோம் என்றால் சமாதானத்தின் தந்தை அல்லது அமைதியின் தந்தை. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவனுடைய முடிவு என்ன? சமாதானத்தினுடைய தந்தையினுடைய முடிவு என்ன? கர்வாலி மரத்தில் தொங்குறான். யோவாப் 3 கூருள் ஆயத்தை கொண்டு போய் வயிற்றுல குத்தி அப்சலோமை கொண்டு போடுகிறான். சரிங்களா? அப்போ என்னன்னா, சத்துருவாலே வரும் பயம் வரும். சரிங்களா? வசனத்தை பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்குது. வசனத்தை பார்த்தா தாவீது பயந்து ஓடுறான். பையனுக்கு பயந்து என்ன செய்கிறான்? அவன் ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஓடுறான். எப்படி இருக்கும்? அழுதுகிட்டே போகிறான். சரிங்களா? என்ன நினைக்கிறான்? நம்ம பையன்தான் நமக்கு சோறு போடுவான், நம்ம பையன்தான் நமக்கு என்ன செய்வான்? எல்லாமே செய்வான். மண்டையில் கல்லை தூக்கியும் போடுவான். சரிங்களா? எல்லாமே செய்வான். ஏன் இது நான் புதுசாக சொல்லிங்க, நடந்தது. சோமனூர் பக்கத்தில் நடந்த சம்பவம். தன் தகப்பனார் சொத்தை கொடுத்துட்டார் பையனுக்கு. ஆனால் அவன் கொடுக்கும்போது நான் மாதம் எங்கள் அப்பாவுக்கு 5000 கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தான். சொத்து வாங்கின பண்ணி 5000 கொடுக்கல. அவர் போய் மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னார், என் போய் 5000 ரூபா தரலன்னு சொல்லி. மறுபடியும் கலெக்டர் கூப்பிட்டு அவனுடைய சொத்தை தன் தாப்பனாருக்கே, இப்போ தாப்பனாருக்கே திரும்ப பெரும் சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டுட்டாங்க. திரும்ப வாங்கிட்டான். இவன் காரில் போய்க்கிற அவங்க அப்பா டிவிஎஸ் எக்ஸலில் வந்துக்கிறார். அவங்க அப்பா காரில் போய் இடித்து கீழே தள்ளி அந்த ஐயா கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே பெரிய பாறாங்களை தூக்கி அவங்க அப்பா தலையில் போட்டு அடித்து கொன்னுட்டான். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் சிங்கக்குட்டியை பெற்றிருக்கண்டா, அது ஒரு நாளைக்கு கடிக்கும்போது தான் தெரியும். ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன். நம்ம பையன் மறந்தவன் என்ன சொல்லுவான்? ஒரு ஆள் சண்டை வந்துருச்சு. நீ 3 பொட்டை நாயை பெற்றிருக்கிற. பொட்டை நாய். நான் 2 சிங்கக்குட்டியை. புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். 3 பிள்ளைங்க பொட்டை நாயா, 2 பசங்க சிங்கக்குட்டியா. சரிங்களா? பொட்டை நாய் சோத்திரம். பாக்யராஜ் செத்து போனான்னு சொல்லி என் நாய் சாப்பிடாமல் சோகமாக படுத்துட்டு இருக்குது. ஒரு அல்லையிலேயே புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். நாய் என் முதலாளி செத்துட்டான்னு சாப்பிடாம படுத்துட்டு இருக்குது. பொட்டை நாய் நன்றியோடு இருக்கும். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். சிங்கம் சான்ஸ் கிடைக்கும்போது கடிச்சு குதறி கதையை முடிச்சிடும். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். அதனால் ஸ்தோத்திரம்.
பெண்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால் ஆண் பிள்ளைகளை கொடுத்து சோகமாகாதீங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பாருங்க, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்போது, மாமனார் எழும்பும்போது, மகன் எழும்பும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன சொல்றாருன்னா, நம்மை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சத்துருக்கள் எழும்புவார்கள். பிசாசு சத்துருக்களை எலும்பு பண்ணுவான், மனுஷர்களை எலும்பு பண்ணுவான். அவனுக்கு அதான் பாருங்க, நம்மோடு இருக்கிறவர்களை விட அவனோடு இருக்கிறவர்கள் அதிகம். அது வசனத்துக்கு நீங்கள் போனால் அது வேற. பாருங்க, நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் வரமாட்டான். ஆனால் ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாருங்க ஊரே நிற்கும். நல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஆனால் ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ணால், ஏன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒன்றும் கிடைக்காது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு கோட்டராவது வாங்கி தருவான். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன செய்ய மாட்டான், நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அவன் உலகமாக ஃப்ராடாக இருப்பான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 பேர் நிற்பாங்க. அப்போ நமக்கு பயம் வந்துடும் பெரிய கூட்டத்தை பார்த்து. சரிங்களா? பெரிய கூட்டத்தை, ஐயோ இத்தனை பேரானு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவங்களோடு இருக்கிற மனுஷ பலம், நம்மோடு இருக்கிறது தேவ பலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்னென்ன நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் சோத்திரம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஒரு தூதனை ஒரு ராத்திரியிலே கர்த்தர் அனுப்பினார். ஒரே தூதன் இறங்கி வந்து அசிரிய பாளையத்தில் 1,85,000 பேரை ஒரு ராத்திரியில் சங்கரித்து போட்டான். அல்லேலூயா. சோத்திரம். எசேக்கியா பயந்தானா? பயப்படலை. எசேக்கியா கர்த்தரை சார்ந்து கொண்டான். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது சோத்திரம், உனக்கு விரோதமாய் ஊரே எழும்பினாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். ஏனென்று கேட்டால், வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை ஊரில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்கிறாங்க, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஊற்று தண்ணீரை தேவன் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால சத்துருக்கள் பெருகும்போது நமக்கு பயம் வரும். அதனால் பயப்படாதீங்க. எத்தனை பேர் கூடினாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்துட்டாலும் சரி, ஐயோ அவங்க கூட நிறைய இருக்கிறாங்கப்பா, நம்ம கூட அவங்க கூட பணக்காரங்கள்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சவுலோடு நிறைய பேர் இருந்தாங்க, அப்சலமோடு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களோடெல்லாம் கர்த்தர் இல்லை. ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் சிங்கிளால் தான் கர்த்தர் தாவீதுக்கு தீர்க்காயுசை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்காயுசை கொடுத்து அவன் பூரண வயதில், நல்ல வயதில் மரித்தான். இந்த தாவீதை போட்டு தள்ளிடுவேன் எழும்பின மாமனார் பாதியில் செத்து போனா, இந்த தாவீதை போட்டு தள்ளுவேன் எழும்பின மகன் பாதியில் செத்து போனா. ஆனால் தாவீதுக்கு தீர்க்காயுசை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சோத்திரம். அதனால சத்துருக்கள் எழும்பும்போது பயப்படாதீங்க. சோத்திரம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அதனால ஒன்று சோத்திரம், நம்ம கூட கர்த்தரை வச்சுக்குவோம். அல்லேலூயா. 3வது எப்போ பயம் வரும்? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 நிமிஷம் தான் இருக்கிறது. சரிங்களா? 2 நிமிஷம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 11வது வசனம். அதாவது என்னன்னு கேட்டனா, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம். எகிப்திலிருந்து எப்படி வருவாங்களாம்? குருவிகளை போல பயந்து வருவாங்களாம். ஐயோ என்ன நடக்குமோ. சரிங்களா? எங்க போறோம்? கானானுக்கு போறோம். இத்தனை காலம் அடிமைப்பட்டு இருந்தோம், இப்போ கானானுக்கு போறோம். அங்கே என்ன சூழ்நிலை இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து பயந்து வருவார்களாம். அப்போ இன்றைக்கு கூட நம்முடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது நமக்கு பயம் வருகிறது. சரிங்களா? எதிர்காலத்தை நினைக்கும் போது என்ன வருதுங்க? பயம் வருகிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடுகிறவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்கிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், சூழ்நிலைகள் மாறும்போது கற்பாறை. தாவீதை பார்த்து சொன்னார், அருமையானவன், பிரியமானவன். சரிங்களா? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள்னால் கர்த்தரோடு என்ன செய்தாங்க? போராடி மேற்கொண்ட ஜனம். அதனாலே நிச்சயமாய் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாங்க? பயப்பட வேண்டாம், பயம் வேண்டாம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஒரே சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதனால ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு
கர்த்தர் நிச்சயமாய் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதனால எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க. சரிங்களா? எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்தினவர் உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை. அவர்களை கர்த்தர் என்ன செய்தாருங்க? போஷித்தார். சரிங்களா? நான் வேலை செய்கிறதுனால பிழைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்களாம் வேலையே செய்கிறதில்ல. எங்களுக்கு சிக்கன் பிரியாணி, சாதா பிரியாணி, எல்லா ஊர் கேக்கும், எல்லா ஊர் அல்வாவும், சரிங்களா? அதனால் ஊழியத்துக்கு வந்து பாருங்கள், எல்லாமே கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? பலவித சாப்பாடு. சரிங்களா? ஏன் அப்படின்னு தெரியுமா? அதான் கர்த்தர் போஷிப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ, நம்ம வேலை செய்யலைன்னா பிழைக்க முடியாது, வேலை செய்யலைன்னா சாப்பிட முடியாது, தப்பாக நினச்சிடாதீங்க. ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி பலன் இருக்குது, ஓடுறோம். அன்றைக்கி பலன் இல்லாத போது என்ன செய்வோம்? ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு எலியாவை போஷிக்க காகங்களை அனுப்பின தேவன் இன்றைக்கும் நம்மை போஷிக்க காகங்களை அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எதிர்காலம் எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுது, என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் தெரியுது என் எதிர்காலம் இருட்டாக இருக்கா, பிரகாசமாக இருக்கா? தேவ மக்களுடைய எதிர்காலம் எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவ மக்களுடைய எல்லாருடைய எதிர்காலமும் எப்படி இருக்கிறது? பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய நோக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாருங்க? வைத்திருக்கிறார். அதனால் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் எப்படி என்ன செய்வாருங்க? போஷிப்பார், நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். மன்னாவை என்ன செய்யணுங்க? தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சனிக்கிழமை மட்டும் என்ன செய்யணுங்க? வெள்ளிக்கிழமை மட்டும் 2 நாளுக்கு சேர்த்திக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு ஓமர் 1.25 லிட்டர். ஒரு ஓமருக்கு எவ்வளோங்க? 1.25 லிட்டர். சரிங்களா? அப்போ எடுத்துக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சனிக்கிழமை நிறைய எடுத்துக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுங்க? சனிக்கிழமை அவங்க நிறைய எடுத்து என்ன செய்கிறாங்க? சேர்த்து வைக்கும்போது அது என்ன செஞ்சது? பூச்சி பிடித்தது. சரிங்களா? அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் மண்ணா எடுக்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஏன் கர்த்தர் அந்த பிரமாணத்தை கொடுத்தார்? சனிக்கிழமைக்குரியதை வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? சோத்திரம். அது பூச்சி பிடிக்கல, அது நாரலை. அல்லேலூயா. ஆனால் அதிகமாக எடுத்தவனுக்கு என்ன செஞ்சதுங்க? பூச்சி பிடித்தது. அப்போ என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் எந்த காலத்திலும் தேவனை சார்ந்தே வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழ்ந்தோன்னா அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். சரிங்களா? அப்போ முதிர் வயதிலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாருங்க? நமக்கு பையன் பார்க்காட்டி பரவாயில்ல, புள்ள பார்க்காட்டியும் பரவாயில்ல, யார் பார்க்காட்டியும் பரவாயில்ல, நம்மளை படைத்த தெய்வம் பார்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் என்ன செய்வாருங்க? நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்காலத்தை அருமையாய் நடத்துவார். சரிங்களா? அருமையாய் நடத்தி மகிமையிலே, முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. அதனால் அருமையாய் நடத்தி நம்மளால் இனி முடியாது, இந்த பூமியில் வாழ முடியாதுன்னா யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் அருமையாய் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அதனால் நான் படுத்து யாருக்காவது கஷ்டம் தருவேனா, நான் கஷ்டப்பட்டுருவேனா, இல்லை நான் கஷ்டத்தை கொடுத்துருவேனா, இவனெல்லாம் சாக மாட்டாங்கிறேன் ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னால நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதனால் எதிர்காலத்தை குறித்து, உங்களோட பிள்ளைகளை குறித்து பயம் வேண்டாம். சோத்திரம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை நடத்துவார். அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக என்னுடைய எதிர்காலம் எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் எப்பொழுது ஜெபம் பண்ணுவேன்? என் கடைசி கால ஊழியம் எங்கே செய்யணும், எந்த மண்ணில் நான் போடணும், எங்கே ஏன் அடக்கம் நடக்கணும், அது உங்கள் சித்தை என்னவோ அது மட்டும் நடக்கட்டும். விரலையில் சொல்லுங்களேன். என் கடைசி கால வாழ்க்கை எந்த மண்ணில், இந்த உளிக்கல்ல தான் போடணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, குன்னூரில் தான் போடணுங்கிறது ஆண்டவர் சித்தம் இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்வார். நிச்சயம் நம்ம எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு நல்ல எதிர்காலங்களை வைத்திருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமேன். ஸ்தோத்திரம். பயப்படாதே,
நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும்போது பயம் வரலாம், சத்துருக்கள் பெருகும்போது பயம் வரலாம், எதிர்காலத்தை நினைக்கும் போது பயம் வரலாம். ஆனால் இதை கொண்டு வருகிறோம் பிசாசு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே.